ஹலோ ஆல் எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு பியூனிக் வித் பிரியா. நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறதா இருந்தால் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நான் எப்படி லைஃப்பில் செட்டில் ஆனேன், 5 வருஷத்தில் லேண்ட் வாங்கி வீடு கட்டினது எப்படின்றது கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபுல் வீடியோவையும் சிஸ்டர் வந்து கேட்டிருந்தாங்க, நீங்கள் எப்படி லேண்டு ஹவுஸு கடன் எல்லாத்தையுமே அடைச்சிங்க, எப்படி செட்டில் ஆனீங்கன்ட்டு ஒரு வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அவங்களுக்கான வீடியோ தான் இது. வந்து கல்யாணம் ஆகி 8 வருஷம் ஆயிடுச்சு, ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஆனால் இந்த வாழ்க்கையை எனக்கு ரொம்ப கற்றுக் கொடுத்ததுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த வாழ்க்கை கற்றுக் கொடுத்தது 2018 2019 என்னால் மறக்க முடியாத வருஷம். அது மாதிரி இந்த 2023 2024 இது ரெண்டுமே, இந்த 4 வருஷமும் 2023-24 வந்து மனசளவில் எவ்வளோ தைரியமாக ஆகணும் அப்படின்றத வந்து இந்த 2023-24 கற்றுக் கொடுத்துச்சு. யார் எப்படிப்பட்டவங்க, எந்தெந்த சுச்சுவேஷனில் யார் எப்படிலாம் மாறுவாங்க அப்படின்றது இந்த 2023-24 கற்றுக் கொடுத்துது. இது வந்து வாழ்க்கைனா இதுதானா, நம்மளுக்குன்னு ஒரு வீடு கட்டணும் அப்படின்னு ஒரு வைராக்கியம், அந்த வைராக்கியம் வந்து எப்படியாவது வாழ்க்கையில் ஜெயிச்சு காட்டணும் அப்படின்ட்டு வந்தது. பல அடிகள், பல சந்தர்ப்பங்கள், பல சூழ்நிலைகள் எல்லாத்தையும் வழிவகுத்து கொடுத்தது இது. இதோட வைராக்கியம் தான் நான் 2022 வீடு கட்டி முடித்தது. அதாவது பெண்களுக்கு கண்டிப்பாக ஒரு வைராக்கியம் ஒன்று வேணுங்க. வைராக்கியத்தோடு இருந்தால் அதை கண்டிப்பாக முடிச்சிடலாம். என்னோடய ஜேர்னி இப்படி தான் ஸ்டார்ட் ஆகி இப்படி தான் முடிஞ்சுது. யார் எப்படிப்பட்டவங்க எப்படிலாம் ஏமாற்றுவாங்க, லைட்டாக சறுக்கானாலும் ஏமாற்றிடுவாங்க நம்மளை. அந்த மாதிரி ஒரு டைம் சுச்சுவேஷன் பீரியட் வந்து இந்த 2018-2019 அவ்வளோதாங்க. இதுக்கப்புறம் வந்து என்னோடய லைஃப் கோலே பார்த்திங்கன்னா, கடன் வாங்கக்கூடாது, இருக்கிறத வச்சு சந்தோஷமாக இருக்கணும், அதிகமாக எதிர்பார்க்கக்கூடாது, இதுவே போதுமானது. இதை வச்சு லைஃப்பை நல்லா ரன் பண்ணிவிட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும், எந்த நோய் நொடி இல்லாமல் வாழ்க்கையை நல்லா ஸ்மூத்தாக கொண்டு போகணும். இதுதாங்க இப்போதைய உள்ள என்னோட எய்மு. மெயின் பார்த்திங்கன்னா கடன் வாங்கவே கூடாது. ஓகே, கடவுள் எப்பயுமே வந்து நேராக நம்மளுக்கு எந்த உதவியும் பண்ண மாட்டார். யாராவது ஒருத்தவங்க மூலியமாக தான் கடவுள் கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவார் அப்படி சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி எனக்கு கடவுள் அனுப்பின ஒருத்தவங்களால தான் இன்றைக்கி நான் இதை செஞ்சு முடிக்க முடிஞ்சது. என்னோட இந்த இப்போ தான் ரீசெண்டாக தான் எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணி முடிச்சேன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ என்னால் தாங்கிக்கவே முடியல, அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு, ஆனந்த கண்ணீர் இருந்துச்சு, ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. சொல்ல வார்த்தைகளே கிடையாது என்னை பொறுத்த வரைக்கும். நான் எப்படி இதை செஞ்சு முடித்தேன், தனியாலாம் யாரோட சப்போர்ட்டும் இல்லாமல் என்னோடய ஹஸ்பண்ட், அதுக்கப்புறம் என்னோட ஒரு வெல்விஷர், இவங்க 2 பேர் இருந்ததுனால தான் இதை நான் வந்து முடித்தேன். அதை பற்றின வீடியோ தாங்க இது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். யாரோட சப்போர்ட்டும் இல்லை அப்படின்னு நம்மளால் சொல்லவே முடியாது. எனக்கு இருந்தவங்க வந்து 2 பேர். ஒன்று என்னோடய ஹஸ்பண்ட், இன்னொருத்தவங்க வந்து என்னோட நலம் விரும்பி, அவங்களோட பேர்லாம் நான் சொல்ல மாட்டேன். அவங்க இல்லைன்னா நான் இல்லை அப்படின்ற மாதிரி தான். என்னோட எல்லாத்துலேயுமே அவங்க தான் இருப்பாங்க. நான் என்ன பண்ணாலும் அவங்க இல்லாமல் இருக்க மாட்டாங்க. அந்த மாதிரி ஒருத்தவங்க உங்கள் கூட இருக்கும்போது கண்டிப்பாக நீங்கள் வந்து எந்த மலையையும் சாய்ச்சிடலாம், மலையும் கட்டி முடிச்சிடலாம், அந்த மாதிரி சொல்லலாம். இப்போ எனக்கு பார்த்திங்கன்னா 2017 மே மாதம் மேரேஜ் ஆச்சு. நான் அதோடவே பார்த்திங்கன்னா துபாய்க்கு வந்துட்டேன். இங்கே வந்து செட்டில் ஆயிடுச்சு. ஒரு 1 இயர் பார்த்திங்கன்னா நான் துபாயில் தான் இருந்தேன். 2018 ஸ்டார்டிங்லேயே வந்து கன்சீவ் ஆயிடுச்சு. அதோட இந்தியாவுக்கு போயிட்டு 2018 நவம்பர் மாதம் பாப்பா பிறந்தாங்க. ஸோ இந்தியாவில் தான் நான் இருந்தேன். அப்போ எனக்கு பாப்பா பிறந்து ஒரு 2 மாதம் கழித்து பார்த்திங்கன்னா திடீர்னு எனக்கு தோணுச்சு, நகை எல்லாமே வேஸ்ட்டாக நான் பேங்க் லாக்கரில் தான் வச்சுருப்பேன். அவ்வளோவா நான் போடவும் மாட்டேன், சேவ் பண்ணி சேர்த்து வச்சுக்குவேன். ஆனால் வந்து நகை அவ்வளோவா நான் யூஸ் பண்ண மாட்டேன். ஒரு குட்டி செயின், குட்டி கம்மல் அந்த மாதிரி தான் நான் போட்டிருப்பேன் எப்பயுமே. கூட எக்ஸ்ட்ரா ஒரு செயின் கூட நான் போட்டுக்க மாட்டேன், எனக்கு ஏன்னா அவ்வளோ பிடிக்காது, சேர்த்து வச்சுக்க பிடிக்கும். ஸோ அது மாதிரி என்ன பண்ணி யோசித்தேன், அப்போது ஒரு லேண்ட் வாங்குவோமேன்ட்டு நம்ம காரைக்கால்லே போயிட்டு லேண்டு பார்த்துட்டு லேண்ட் வாங்கியிருந்தேன். 9.5 லட்சத்துக்கு வந்து நான் லேண்ட் வாங்கினேன். அப்போ பார்த்திங்கன்னா என் கையில் சுத்தமாக காசு எதுவுமே கிடையாது, ஒரு பைசா கிடையாது, சும்மா செலவுக்கு மட்டும்தான் நான் வச்சுருந்தேன். அப்போ திடீர்னு ஒரு நல்ல லேண்ட் வந்ததும் நான் என்ன பண்ணேன்னா, வச்சுருந்த நகைகள் எல்லாத்தையும் வந்து ஒரு 7 லட்சத்துக்கு வந்து அடமானம் வச்சுட்டேன். லேண்டோட மதிப்பு பார்த்திங்கன்னா 9,25,000. அக்ரிகல்ச்சர் லோனில் வந்து வச்சுட்டேன். அக்ரிகல்ச்சர் லோனுன்னும் போது நம்மளுக்கு வட்டி வந்து ரொம்ப கம்மி. ஒரு வருஷத்துக்கே பார்த்திங்கன்னா 7 லட்சத்துக்கு ஒரு 35,000 அவ்வளோதான் நம்ம கட்டுற மாதிரி இருக்கும் இந்த 7 லட்சத்துக்கே. அப்புறம் ஒரு 2 லட்சம் பார்த்திங்கன்னா கடன் வாங்கியிருந்தேன், ஒரு 2 பைசா வட்டி அப்படின்ட்டு.
வட்டிக்கு தான் வாங்கியிருந்தேன். ஏன்னா நம்மளால் ஃபுல் நகையும் வைக்கவும் முடியல. அதனால 7 லட்சம் வச்சுட்டு மீதி 2 லட்சத்துக்கு வட்டிக்கு வாங்கியாச்சு. அப்புறம் என் ஹஸ்பண்ட் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அமௌண்ட் அனுப்பி விட்டுருந்தாரு. அப்புறம் கொஞ்சம் குட்டி நகைகள்லாம் வந்து சும்மா வட்டி கடையில் வச்சுருந்தேன். இதெல்லாத்தையும் போட்டு சேர்த்து நான் என்ன பண்ணேன்னா லேண்டு வாங்கியாச்சு. லேண்டு வாங்கிறது மட்டும் பெருசு இல்லைங்க, பத்திரப்பதிவு அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு 26,500 ருபீஸ் வந்தது. அப்புறம் புரோக்கர் ஃபீஸுன்னு சொல்லிட்டு ஒரு 10,000 கொடுத்துருந்தேன். அப்புறம் எக்ஸ்ட்ரா அது என்ன சொல்கிறது, அப்ரூவ்டு லேண்டு அப்படின்றதுனால அதுக்கு ஒரு 20,000. இப்போ மொத்தமாகவே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 9 லட்சத்தி, இது ஒரு 25, இது ஒரு 26, 9,50,000, 56. லேண்டோட மதிப்பு மட்டும் பார்த்தீங்கன்னா 9,81,500 ரூபாய். நம்ம கையில் பணம் வச்சுட்டு தேடினா கூட அவ்வளோ சீக்கிரம் நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி இடம் கிடைக்குமோ என்னன்னு தெரியல. பட் என் கையில் ஒரு பைசா பணம் கிடையாது, ஃபுல்லுமே கோல்டு லோனு, அப்புறம் வட்டிக்கு வாங்கினது. இது எல்லாமே போட்டு அடைச்சி எப்படியும் வந்து வாங்கிட்டானா கொஞ்சம் அந்த லேண்ட் வாங்குறவங்க கிட்ட வந்து கொஞ்சம் ஏமாற பார்த்தோம். பட் எப்படியோ கடவுள் புண்ணியத்தில் அவர்கிட்ட இருந்தும் தப்பிச்சு அந்த லேண்டை எப்படியோ நான் வாங்கிட்டேன். ஏன்னா நான் ஃபஸ்ட்டு ஒரு 3 மாதம் கெடு கேட்டிருந்தேன். இந்த 9.5 லட்சத்தை கொடுக்கறதுக்கு ஒரு 3 மாதம் எனக்கு டைம் கொடுங்க, அதுக்குள்ளே நான் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு 3 லட்சம் 2 லட்சம் அப்படி தரேன்ட்டு அக்ரிமெண்ட் போட்டிருந்தேன். அதில் வந்து லைட்டாக ஏமாத்தர பார்த்தாங்க. ஆனால் வந்து அந்த மாதிரி நீங்கள் வாங்கவே வாங்காதீங்க. ஃபுல் அமௌண்ட்டையும் கொடுத்து லேண்ட் வாங்கிக்கோங்க. இந்த மாதிரி இந்த மாதம் 2 லட்சம், அடுத்த மாதம் ஒரு 3 லட்சம் அப்படின்னு தராதீங்க. எங்களை நல்லாவே ஏமாற்றிருப்பாங்க. அதுவும் இல்லாமல் இந்த லேண்டு வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதோட பத்திரத்தை வந்து கண்டிப்பாக வில்லங்கம் வந்து நீங்கள் செக் பண்ணணும். வில்லங்கத்தை செக் பண்ணி பார்த்துட்டு தான் அந்த லேண்டு பேரில் ஏதாவது கடன் இருக்கா, அடமானம் வச்சுருக்காங்களா, அதை எல்லாத்தையுமே நீங்கள் செக் பண்ணணும். பத்திரம் ஏதாவது டூப்ளிகேட் பத்திரத்தை கொடுத்துருக்காங்களா அப்படின்ட்டு. ஏன்னா நாங்கள் வாங்கின லேண்டுக்காரர் பார்த்திங்கன்னா நான் ஒரிஜினல் பத்திரத்தை கொடுக்கவே இல்லை, நார்மல் இந்த ஜெராக்ஸ் மட்டும் எடுத்துகிட்டு வந்து கொடுக்கவும் நாங்கள் ஒரு நம்பிக்கையில் அந்த ஜெராக்ஸை வாங்கி பார்த்துட்டு வில்லங்கெல்லாம் பார்க்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டோம். கடைசியாக ஃபுல் அமௌண்ட்டையும் கொடுத்துட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு ஒரு 2 நாளைக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா பத்திரம் கொடுங்கன்னொன்னே, இல்லை நான் வந்து அது ஒரு கடையில் அடமானம் வச்சுருக்கேன், நீங்கள் கொடுத்த காசை போய் கட்டிட்டேன், இனிமேல் தான் தருவேன்றாங்க அப்படின்ட்டு எங்களுக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு. அதோட அந்த பத்திரத்தை, ஒரிஜினல் பத்திரத்தை வாங்கிட்டு போய் மறுபடியும் வில்லங்கம் பார்த்துட்டு ஒன்றுமே இல்லைன்னதுக்கப்புறம் தான் வந்து நாங்கள் ரெஜிஸ்டரே பண்ணியிருந்தோம். நான் பண்ண தப்ப நீங்கள் கண்டிப்பாக பண்ணிடாதீங்க. ஒரு லேண்ட் வாங்க போகிறீங்கன்னா கண்டிப்பாக அதை வில்லங்கம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அவங்கக்கிட்ட ஃபுல் அமௌண்ட்டையும் கொடுத்து வாங்கிக்கோங்க. ஜஸ்ட்டு மிஸ்ஸில் நான் தப்பிச்சு இந்த லேண்டு வாங்கினேன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, இப்போ இது முடிஞ்சிருச்சிங்களா? அப்போ நான் 2018 லேண்ட் வாங்கிட்டு, இப்போ நான் வந்து 2018 லேண்ட் வாங்கினேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2019 வந்து நான் இந்தியாவில் தான் இருந்தேன். இந்தியாவில் இருந்து ஃபஸ்ட்டு இந்த வட்டி கடனை வந்து க்ளோஸ் பண்ணேன் 2019 இந்தியாவில் இருந்துட்டு. ஏன்னா வட்டி வந்து ஏறிக்கிட்டே இருக்கும், மாதம் மாதம் நமக்கு 4,000 நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்கணும். நானாவது 2 பைசா வட்டி வாங்கியிருக்கேன், அவங்கவுங்க 3 பைசா 4 பைசாலாம் இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் இந்த வட்டிக்கு வாங்குறத விட்டுருங்க. கொஞ்சமாக அமௌண்ட் வாங்கிக்கிங்க. இந்த மாதிரி 2 லட்சம் 1 லட்சம்னு வாங்கிக்கிட்டால் நம்மளுக்கு ஒன்றும் தெரியாது. ரொம்ப அதிகமாக போகும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். 7 லட்சம் 8 லட்சம் அந்த மாதிரிலாம் வாங்கக்கூடாது. ஏன்னா இந்த ஜுவல்லரி லோன் பார்த்திங்கன்னா நம்ம அக்ரிகல்ச்சரில் வச்சுருக்கிறதுனால இதில் வந்து வட்டி ரொம்ப கம்மியாக வந்துச்சு. 35,000 தாங்க வந்துச்சு. இப்போ தான் வந்து இந்த அக்ரிகல்ச்சர் லோனை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஆனால் நான் வைக்கும் போது அக்ரிகல்ச்சர் லோன் இருந்துச்சு. அதுவும் நம்ம காரைக்கால் ஒரு பேங்க்கில் வைக்கும் போது அது ரொம்ப கம்மியாக இருந்துச்சு என்னை பொறுத்த வரைக்கும். ஸோ ஃபஸ்ட்டு நான் 2019 ஊரில் இருந்துட்டு இது 2ஐயும் க்ளோஸ் பண்ணேன். ஃபஸ்ட்டு இந்த வட்டி கடனை க்ளோஸ் பண்ணேன், அதுக்கப்புறம் வட்டி கடையில் வச்சுருந்த கடை 2த்தையுமே க்ளோஸ் பண்ணி முடிச்சாச்சு. மீதி நம்மளுக்கு இருந்தது ஜுவல்லரி லோன் தான். இது அப்படியே இருந்துச்சுங்க இந்த ஜுவல்லரி லோனு. ஏன்னா நம்மளுக்கு இதர செலவுகள்லாம் நிறையா இங்கே வரும்ல. அப்போ 2019 லாஸ்ட்டு இப்போ நம்ம வட்டி கடனை முடிச்சுட்டு 2019 வந்து பாப்பாவோட பர்த்டே வந்துச்சு. அதை முடிச்சுட்டு நாங்கள் என்ன பண்ணோம், 2000 லாஸ்ட்டு நாங்கள் துபாய்க்கு கிளம்பிட்டோம். 2019 லாஸ்ட்டு பார்த்திங்கன்னா லோனு வந்து இந்த ஜுவல்லரி லோன் இருக்குல்ல, அதை வந்து திரும்பி ரினியூவல் பண்ணி வச்சுட்டு வட்டியெல்லாம் கட்டிட்டு தான் வந்து நாங்கள் துபாய்க்கு கிளம்புறோம். 2019 லாஸ்ட்டு நாங்கள் போய் ஒரு 2 மாதத்தில் பார்த்திங்கன்னா கொரோனா லாக்டவுன் போட்டுட்டாங்க. செம்ம கொரோனா. அப்போ 2.5 வருஷம் வந்து நாங்கள் லாக்டவுன்லேயே அங்கேயே மாட்டிட்டோம். அப்போது நான் என்ன பண்ணுவேன்னா ஒரு மாதமும் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இந்த ஜுவல் லோனுக்கு வந்து பணம் அனுப்பி வச்சுக்கிட்டே இருப்பேன். அப்போது நான் ஒருத்தவங்களை ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் சொன்ன பாருங்கள், அவங்க அந்த கொரோனான்னு கூட பொருட்படுத்தாமல்
எனக்காக போயிட்டு அந்த நகையில் வந்து பணம் கட்டிக்கிட்டே இருப்பாங்க. இப்பயுமே அவங்கள நினச்சா எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்கும். யாருமே பண்ணவே மாட்டாங்க. அவங்கவுங்க கொரோனா வருதுன்னு வீட்டுக்குள்ளேயே இருப்பாங்க. ஆனால் அவங்க என்ன பண்ணாங்கன்னா, நாங்கள் சொல்லிட்டோமே அப்படின்றதுக்காக அவங்க எனக்கு இந்த இதெல்லாம் செஞ்சாங்க. நான் ஊருக்கு வரும்போது நான் அவங்கக்கிட்ட தான் அந்த கார்டெல்லாம் கொடுத்துட்டு வந்துட்டேன். இப்போ வரைக்குமே இப்போ வரைக்குமே அவங்க தான் எனக்கு எல்லாமே பண்ணிகிட்ருக்காங்க. இந்த மாதிரி ஒரு பர்சன் வந்து உங்கள் கூட இருக்கும்போது கண்டிப்பாக நீங்களும் என்ன மாதிரியே ஜெயிச்சிடலாம். அந்த மாதிரி ஒரு நல்ல பர்சனை நீங்கள் எப்பயும் லைஃப்பில் மிஸ்ஸும் பண்ணிடாதீங்க. இப்போது இந்த நகையெல்லாம் மூட்டி பேங்க்கில் வச்சு எல்லாம் முடிக்கிறதுக்கு எனக்கு பார்த்திங்கன்னா இவ்வளோ 2.5 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. நாங்கள் நினச்சிருந்தா முன்னாடியே கட்டியிருக்கலாம். பட் நடுவில் நிறைய செலவுகள் வந்துருச்சு. அப்புறம் நாங்கள் துபாய்க்கு வந்தோம். அப்போ விசிட் விசா, டிக்கெட்டு, ரெசிடென்ஷியல் விசா இதெல்லாம் எடுக்கணும். அப்புறம் டிரைவிங் லைசன்ஸ் அது இதுன்ட்டு நிறைய ப்ரொசீஜர் இருந்துச்சு. அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அதையும் பண்ணிக்கிட்டு இதையும் பண்ணிக்கிட்டு லைஃபோட எக்ஸ்பென்சிவ்ஸையும் எல்லாத்தையும் சமாளிச்சுக்கிட்டு ஒரு வழியாக 2.5 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா இந்த 7 லட்சம் நகையை மூட்டினேன். பட் சீக்கிரமாகவே மூட்டிருக்கலாம். சைடில் இன்னும் 2-3 லோன்லாம் போச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ எல்லா லோனையும் முடித்து கம்ப்ளீட்டாக என்ன பண்ணேன்னா நகை மூட்டுறது அப்புறம் வந்து எல்லா லோனும் என்னென்ன லோன் எல்லாமே இருந்துச்சோ அது எல்லாத்தையுமே 2021 க்ளோஸ் பண்ணி பேங்க்கில் நகையும் மூட்டி லாக்கர்லேயும் வச்சாச்சு. அப்புறம் ஒரு 6 மந்த் வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக ஜாலியாக என்ஜாய் பண்ணுவோம். எந்த லோன் எந்த கடனும் இருக்க வேணான்ட்டு நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணோம். இப்போ 2022 ஜூன் பார்த்திங்கன்னா வீடு கட்டலான்னு ஒரு பிளான் எனக்கு. ஏன்னா பாப்பாவுக்கு அப்போ தான் வந்து 3 வயசு ஆகுது. ஸ்கூல்லாம் எதுவுமே நம்ம சேர்க்கல. இப்போ இங்கே ஸ்கூல் நான் சேர்த்துட்டேன்னு வச்சுக்கோங்களேன். துபாயில் அடிக்கடி நம்மளால் போக முடியாது. அது மாதிரி 6 மாதம் 1 வருஷம்னு போய் ஊர்லேயும் தங்க முடியாது. அதனால் நாங்கள் யோசிச்சுக்கிட்டே இருந்தோமா. அப்புறம் டக்குன்னு எதுவுமே வந்து என் லைஃப்பில் நான் ரொம்ப பிளான் பண்ணிக்கிட்டே இருக்க மாட்டேன். பிளான் பண்ணுவேன், பட் அது நடக்காது. ஆனால் நான் டக்குன்னு எது முடிவு எடுக்கிறேனோ அது வந்து டக்குன்னு எனக்கு கிடச்சிரும். அப்போ வந்து ஹவுசிங் லோன் வந்து நாங்கள் துபாயிலே போடுறோம். அதாவது பர்சனல் லோன் இங்கே சொல்லுவோம். நான் வந்து ஹவுஸுக்கு எடுத்ததுனால ஹவுசிங் லோனு அப்படின்ற 2022 ஜூன் மாதம் ஹவுசிங் லோன் எடுக்கிறேன். அப்பயுமே பார்த்திங்கன்னா என் கையில் 10 பைசா நான் சேவ் பண்ணல. நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணுறோம், எல்லாமே பண்ணுறோம். ஆனால் வந்து என் கையில் அப்பயும் 10 பைசா கிடையாது. டக்குன்னு லோன் போட்டு அந்த லோன் அமௌண்ட்டை எடுத்துக்கிட்டு நான் பார்த்திங்கன்னா ஜூன் மாதம் ஊருக்கு போகிறேன், இந்தியாவுக்கு. பாப்பா வந்து அப்போ 3 வயசு பிள்ளை. அதுக்கப்புறம் தான் நிறைய ட்விஸ்ட் இருக்குது சரிங்களா. அப்போ ஜூன் மாதம் நம்ம போகலாம், போய் வீடு கட்டுறதுக்கு அடிக்கால்லாம் நாட்டுவோம் அப்படின்னு வந்துட்டு நம்மளோட ரெகுலராக பார்க்குற ஐயருக்கு ஃபோன் பண்ணி கேட்குறோம். அவர் சொல்கிறாரு ஜூன் மாதம் பாதியில் வந்து ஆடி மாதம் வரப்போதுமா, அதனால் நீ முன்னாடியே தான் வந்து மனமுகூர்த்தம் பண்ணணும் அப்படின்றாங்க. அப்போ நான் என்ன பண்ணேன், கடகடன்னு சரி டிக்கெட் போடுங்க அப்படின்ட்டு அந்த ஜூன் 1ஆம் தேதியை இது பண்ணி ஜனவரி 2023 நான் மாற்றி 25ன்னு சொல்லிட்டேன். 2 டேஸ்லேயே ஒரு இன்ஜினியரை பேசுகிறோம். அவர் வந்து கொஞ்சம் நம்மளுக்கு தெரிஞ்ச இன்ஜினியருன்றதுனால அவர்கிட்ட ஃபோன் அடித்து கேட்கும், இது மாதிரி 2 டேஸில் ஆடி மாதம் பிறக்க போகுது, அதனால் சீக்கிரமாக நான் வந்து மனமுகூர்த்தம் பண்ணணும். ஏன்னா எனக்கு டைம் ரொம்ப கம்மியாக இருக்குது. போய் பாப்பா வேறு அடுத்த வருஷம் நான் ஸ்கூல் சேர்க்கணும். இந்த வருஷம் மட்டும் தான் எனக்கு டைமே இருக்குது அப்படின்னோடனே அவரும் ஓகேங்க நல்ல நேரம். அவர் கையில் அப்போ வேலையும் இல்லை. அவர் சின்ன சின்ன வேலை தான் பார்த்துட்ருக்காரு. அப்போ அவரை பிடிச்சி 2 நாளில் பார்த்திங்கன்னா துபாயிலேருந்து போய் வீடு வந்து மனமுகூர்த்தம் பண்ணிவிட்டு வேலையை ஸ்டார்ட் பண்ணுறேன். அவர்கிட்ட ஃபஸ்ட்டு நம்ம உட்காந்து அக்ரிமெண்ட் எல்லாம் போட்டோம். ஃபஸ்ட்டு மொத்தமாக வந்து 28 லட்சம்னு சொன்னார். மொத்தமாக 28 லட்சம் அப்படின்னு சொன்னார். இதில் வந்து மாடி படிக்கட்டு அப்புறம் வந்து போர்ட்டிக்கோலாம் வராது அப்படின்னாரு. அப்புறம் தண்ணி இழுக்கிறது அதெல்லாமே அது ஒரு 3 லட்சம் கிட்ட எக்ஸ்ட்ரா நம்ம கொடுக்குற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தார். அதோட சரின்ட்டு வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். பண்ணி ஒரு 1 மந்த்லேயே வந்து வீடு கட்டி முடிச்சிட்டோம். அப்போ ஜான்வரி மாதம் வீடு குடி போயிட்டேன். ஜான்வரி மாதம் பார்த்திங்கன்னா ஹவுஸ் வார்மிங் ஃபங்க்ஷன் வச்சுருந்தேன் 26. இப்படி தான் வந்து நான் வீடை முடித்தேன். இதில் வந்து 2-3 இடத்துல நிறையா இடத்துல வீடு கட்டுறதுலையும் கொஞ்சம் ஏமாந்தோம். ஒரு 2 லட்சம் கிட்ட ஏமாந்துருப்போன்னு நினைக்கிறேன். ஏமாந்திங்க மீன்ஸ் எக்ஸ்ட்ரா பண்ணுற மாதிரி இருந்துச்சு. 2 லட்சம்லாம் சொல்ல முடியாது, ஒரு 1.5 லட்சம் அப்படி சொல்லலாம். ஸோ 2025லேயே வீடு கட்டி முடிச்சிட்டேன். ஃபினிஷ். கல்யாணம் ஆகி 5 இயர்ஸ்.
ரொம்ப கடன்னு வீடு கட்டி முடிச்சுட்டு துபாய் கிளம்பி வந்துட்டோம். ஏன்னா பார்த்தீங்கன்னா பாப்பாவோட ஸ்கூல் சேர்க்குற டைம் வந்துருச்சு. ஏன்னா இதுக்கப்புறம் நம்மளால இது பண்ண முடியாது. அப்புறம் ஒரு வருஷம் வந்து வேஸ்ட் ஆகும்ட்டு கடன்னு ஸ்கூல் சேர்க்கணுன்ட்டு கிளம்பி வந்துட்டோங்க. வீடு அப்படியே போட்டுட்டு அப்புறமா என்னாச்சுன்னா, நம்ம வீடு மட்டும்தானே கட்டியிருந்தோம். இதை சுற்றி வந்து செவுருலாம் வந்து நம்ம தான் வைக்கணும். செவரு வைக்கிறது அதெல்லாமே நம்ம தான் பண்ணணும். அப்போது அதுக்கு ஒரு தனியாக ஒரு 1 லட்சம் ஆச்சு. சும்மா இல்லைங்க, வீடு கட்டிப்பாரு கல்யாணம் பண்ணிப்பாருன்றாங்களே, அது நிஜமாவே உண்மைங்க. ஆனால் இந்த வீடு கட்டினதுல எனக்கு ஒரு 2 வருஷம் பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டம். 2.5 வருஷம்னே சொல்லலாம். 2 வருஷம் இல்லை, 2.5 வருஷம் பார்த்திங்கன்னா பயங்கர டைட்டு. அந்த நேரம் பார்த்து பாப்பா ஸ்கூலுக்கு போனால் அவளுக்கு வந்து ஃபஸ்ட்டு அட்மிஷன்றதுனால நம்ம ஒரு 1 lakh கிட்ட பே பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா, நாங்கள் ஊருக்கு போயிட்டதுனால எங்களோட விசா வந்து ரெசிடென்ஷியல் விசா வந்து கேன்சல் ஆகிடுச்சு. ஸோ அதனால் புதுசாக ரெசிடென்ஷியல் விசா எடுத்தோம். அப்புறம் வந்து நாங்கள் ஒரு கார் வச்சுருந்தோம் சரிங்களா. அது பார்த்திங்கன்னா சும்மா நம்மளுக்கு வேலை கொடுத்துக்கிட்டே இருக்கும். இதாலேயே நான் பாதி ப்ரெஷர் வந்துருச்சு. அப்புறம் இப்போ தான் வந்து இந்த காரே வேணாண்டா சாமின்ட்டு காரை விற்றுட்டோன்னு வச்சுக்கோங்களேன். அப்புறமா புது கார் நல்லா ஃபஸ்ட்டு இதுவாகவே வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு காரையும் விற்றுட்டோம். அப்புறம் ஒரு மேரேஜ் வந்துச்சு, ஒரு 2 மேரேஜ் வந்துச்சு, அதுக்கு செய்யணும் அப்படின்ட்டு நிறைய இதெல்லாம் முடிச்சுட்டு பார்த்திங்கன்னா சாப்பிடலாம். அப்புறம் தான் வந்து எனக்கு பெரிய ஆப்பே வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா நான் அந்த டைம் பார்த்திங்கன்னா ஸ்கூட்டி வாங்கியிருந்தேன், ஊரில் டியூவில் தான் வாங்கியிருந்தேன். அப்புறம் டிவி வாங்கியிருந்தேன். இதெல்லாமே டியூ. இந்த 2 டியூ கட்டணும். அப்புறம் வந்து பாப்பாவுக்கு ஃபீஸ் கட்டணும், ஸ்கூல் ஃபீஸு, அப்புறம் மந்த்லி எக்ஸ்பென்சிவு. அப்புறம் பார்த்திங்கன்னா வீடு ரினியூவல் வந்து நம்மளுக்கு 1 year ஒன்ஸ் வரும். அது அப்புறம் கார் ரினியூவலுன்ட்டு அது ஒரு 1 yearக்கு ஒன்ஸ் வரும். இதுக்கு எல்லாத்தையும் வந்து வருஷம் நம்ம பண்ண வேண்டியதாக இருக்கும். இது 2 வந்து 1 வருஷத்தில் முடிஞ்சிருச்சு. இது வந்து அப்படியே நம்மளுக்கு கண்டினியூஸாக வந்துக்கிட்டு இருக்கும். இதில் நம்ம மந்த்லி வருஷம் பண்ணிவிட்டு மந்த்லி எக்ஸ்பென்சிவு, சாப்பாடு எல்லாமே சேர்த்து என்ன பண்ணுச்சிங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சுங்க. அப்புறம் நம்ம லோன் வேறு பே பண்ணணும், ஹவுசிங் லோனு. அதுக்கப்புறம் ஊருக்கும் போக முடியல. அப்போ 2.5 வருஷம் பார்த்திங்கன்னா நான் இங்கேயே ஸ்டக் ஆகிட்டேன். 2.5 years வந்து நான் இங்கேயே வந்து ஸ்டக் ஆயாச்சு ஊர்லேயே. அப்போ ஒரு 2.5 வருஷம் பார்த்திங்கன்னா நான் வந்து யூஏலேயே அப்படியே செட்டில் ஆகிட்டேங்க. இந்தியா பக்கமே நான் போகலை. ஸோ கொஞ்சமாக வந்து இந்த லைஃப் எக்ஸ்பென்சிவும் பாதி ஒரு பக்கம் பார்த்துக்கிட்டு கொஞ்சமாக கடனும் அடைக்க ஆரம்பித்தேன். இப்போ நம்ம ஹவுஸ் கட்டணும்ல, அதுக்கு எனக்கு என்னென்ன கடன் வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, மறுபடியும் வட்டி கடன் வாங்கினேன் 2 lakh. அப்புறம் வந்து ஜுவல் கொஞ்சம் நிறையாவே இந்த வாட்டி வச்சுட்டேன். ஒரு கொஞ்சம் அமௌண்ட்டு, அது இப்போ சொல்ல எனக்கு விருப்பம் இல்லை. ஸோ ஜுவல் லோனும் பார்த்திங்கன்னா வச்சுட்டேன், எல்லா நகையுமே வச்சுட்டேன்னு வச்சுக்கோங்களேன். அப்போது ஃபஸ்ட்டு வருஷம் ஃபுல்லாக இதை அடைக்கிறேன். ஆனால் என்னால் இந்த 2 லட்சத்தையும் வந்து ஒரு வருஷமாக வந்து வட்டி கட்டிக்கிட்டே தான் அடைச்சேன். ரொம்ப கஷ்டம்தான் பட்டோன்னு வச்சுக்கோங்களேன். அப்புறம் இந்த ஜுவல் லோனும் வந்து கொஞ்சமாக திருப்பி வைக்கிறது, ரினியூவல் பண்ணி வந்து ஒரு 2 yearsஆக அப்படி தான் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ரொம்ப கஷ்டங்க, நிஜமாவே வீடு கட்டுறதுன்றது ரொம்ப கஷ்டம். அதுவும் அந்த டைமில் வந்து ஜுவல் மட்டும் வச்சுட்டா கூட போதும், வட்டி கடன் வாங்கக்கூடாது. இந்த வீடு கட்டும் போது மட்டும் வட்டி கடனையே வாங்காதீங்க தயவு செஞ்சு. அந்த ஒரு தப்பு வந்து நான் பண்ணிட்டேன். அப்புறம் இங்கே கிரெடிட் கார்டு பில் எல்லாமே இருந்துச்சு, எல்லாத்தையும் கொஞ்சமாக அடைச்சி இப்போ 2025 தாங்க ஃபுல்லையும் க்ளோஸ் பண்ணிட்டேங்க. இது எப்படி க்ளோஸ் பண்ணேன்னா, இப்போயும் கொஞ்சம் வந்து பர்சனல் லோன் தான் எடுத்திருக்கோம். கொஞ்சம் கை காசு போட்டு ஃபுல்லாக எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணியாச்சு. இப்போது லேண்டு, ஹவுஸு, ஜுவல்லு இது எல்லாத்தையும் காப்பாற்றியாச்சு. இந்த கல்யாணம் ஆகி 8 வருஷம் ஆகுது. அதில் இந்த ரொம்ப கஷ்டமான டைமுன்னு பார்த்திங்கன்னா, என்னோடய லைஃப்பில் கல்யாணம் ஆகி ஃபஸ்ட்டு ஒரு 2 வருஷம் 2018 2019. அப்புறம் இப்போ பார்த்திங்கன்னா இந்த லாஸ்ட்டு 2 வருஷம் 2024 2025. நிறைய பேர் கேட்கலாம், ஏன் இவ்வளோ கடனை வச்சுட்டு அப்புறம் வீடும் கட்டிக்கிட்டு இவ்வளோ எக்ஸ்பென்சிவ்லாம் வச்சுட்டு நீங்கள் ஏன் போய் துபாயில் செட்டில் ஆனீங்க, இந்தியாவிலே இருக்கலாமே அப்படின்னு கேட்கலாம்.
சுச்சுவேஷன்ஸ்கள் கொஞ்சம் சரியில்லை. ஹஸ்பண்ட் கூட தான் இருந்தாகணுன்ற அந்த ஒரு நிலைமை. இல்லைனா நானும் இந்தியாவிலே இருந்து எல்லா கடனையும் சீக்கிரமாகவே அடைச்சிருக்கலாம். பட் நம்மளை சுற்றி இருக்க சுச்சுவேஷன்கள்லாம் இருக்குல்ல. அது மட்டும் இல்லாமல் நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு வீடு கட்டி கடன் அடைச்சி நகையை அடமானம் வச்சு எல்லாம் பண்ணியும் நம்மளால் ஆனால் அந்த வீட்டில் கட்டின வீட்டில் இருக்கவே முடியல. நாங்கள் ஒரு 3 நாள் தான் அந்த வீட்டிலே இருந்திருப்போம். அதுக்கப்புறம் நாங்கள் துபாய்க்கு கிளம்பி வந்தாச்சு. இப்போது எப்படின்னா பார்த்திங்கன்னா அந்த வீடு வந்து ரெண்ட்டுக்கு விட்டுருக்கேன். நம்ம இது கூடயே பார்த்திங்கன்னா நம்ம ஊர் இருக்குல்ல, நம்ம பிறந்த ஊர், அதாவது என் வீட்டுக்கார் பிறந்த ஊர்லேயே பார்த்திங்கன்னா ஒரு குட்டியாக ஒரு வீடு வாங்கி அதை வந்து ரினோவேட் பண்ணி இப்போது அங்கே தான் வந்து எங்களோட திங்ஸ் எல்லாமே இருக்குது. நாங்கள் அங்கே தான் இப்போ போனாலுமே நாங்கள் அந்த ஊருக்கு தான் போவோம். நம்ம கட்டின புது வீட்டுக்கெலாம் போக மாட்டோம். இப்போ உள்ள வீடு வந்து ரெண்ட்டுக்கு விட்டாச்சு. ஊரில் ஒரு குட்டியான அழகான ஒரு குட்டி வீடு இருக்குது. அந்த விலாக்லாமே நீங்கள் பார்ப்பீங்க இந்தியா போனதுக்கப்புறம்.